ஹாய் 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 வாங்க வணக்கம். வாங்க வணக்கம். விடியற்காலை எழுந்தவுடன் கோலம் போடணும், அதுதான் பெண்களுக்கு அழகு என்று சொல்வார்கள். உண்மைதான். நீங்களும் எழுந்தவுடன் ஃபஸ்ட்டு வாசல் தெளித்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டு வாசல் தொளிச்சிட்டு தண்ணியெல்லாம் போட்டுட்டு கூட்டி பெருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பால் போய் அடுப்பில் சும்மா சிம்மில் வச்சுட்டு வந்துட்டு அதுக்குள்ளே பால் காஞ்சிக்கிட்டு இருக்கும்ல, இந்த கோலத்தை போட்டுட்டு கடகடன்னு போட்டுருங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும், கிராண்டாகவும் இருக்கும், சீக்கிரம் குயிக்க முடியும். டக்குன்னு அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2-3 கோலம் போட வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த கோலம் நீங்களாம் இந்த குழந்த போடணும், அந்த குழந்த ஏண்டா எங்கள் பூனைக்குட்டி என்னமோ சவுண்டு வருதுன்னு பயங்கரமாக பயந்துட்டாங்க. அதனால் பக்கத்து வீட்டில் வந்திருக்காங்க. இது பூனைக்குட்டி எப்படியோ பயந்துருச்சு சவுண்டு வந்தது. நானே கப்புச்சுப்புன்னு ஆகிட்டேன். டக்குன்னு போயிட்டு ஒரு சும்மா லைட்டாக ஒரு கோடு கிழிக்கிற மாதிரி கிழிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்துடும் டிசைன். ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் இங்கிட்ட அங்கிட்ட ததிங்கிட்டு தான் போடும் கொஞ்சம் நேரத்துக்கே. அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. டக்குன்னு போடுங்க. போட்டுட்டு அஸ்திரான கோலத்தை போட்டு உங்கள் வீதியில் நல்ல பேர் வரும் உங்களுக்கு. ஆடவா அப்பா, விஷ்ணு போட்ட கோலமா இது? விஷ்ணுன்னு யார்? ஸ்ரீராம் போட்ட கோலமா? ஐயோ தம்பி இவ்வளோ நல்லா போட்டிருக்கிற பாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் போனதே தென்காசிக்கு போயிட்டா, அப்படி பாருப்பா சூப்பராக கோலம் போட்டிருக்குது ஆஹா அப்படிம்பாங்க. அப்புறம் திண்டுக்கல் பக்கம் போயிட்டோம்னா, கார்த்திகா நீயாட போட்ட கோலம் இப்படி சூப்பராக உம்மா எப்படிடா பழகிட்டு இப்படி குளிர்காலம் பழகிட்டிங்களா? எங்குய்யாலே ஏய் சத்யா, நீ கோலம் போடலையாடா? போங்க பாட்டி, நான் படிச்சுட்டு இன்னும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இப்போவே போய் கோலம் போட சொல்கிறேங்க. ஐயோ கோவம் வந்துருச்சுங்க. அதுக்கு என்னத்தான் பண்ணிட்டு ரமேஷு அப்புறம் கோலம் போடுறீங்களா? கொஞ்சம் அப்படியே உட்காந்து நான் தெர்மாமீட்டர் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருப்பேன். கோலத்தை எப்படி போய் நான் பிடிக்க முடியும்? போங்க பாட்டி அப்படிங்கிற. அப்படி அஜய் நீங்கள் இருக்கிறீங்க, வாங்க அப்படியே கொஞ்சம் கோலம் போடுங்க. உங்களுக்கு கோலம் போட தெரியாதா? அப்புறம் எதுக்கு அந்த கோலத்தை பார்க்குறீங்க? மூக்கு மேலே குத்திருவனாக்கு. கோலத்தை பார்த்துட்டு லைக் போட்டு ஹைப் போட்டு கமெண்ட் கொடுக்கணும். அதானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆமாம், எல்லாத்தையும் கேட்க எங்கள் பூனைக்குட்டி அப்படியே பார்க்குது நான் யார்கிட்ட பேசுகிறேன்ட்டு. போடுங்க. எல்லா நாளும் நானே போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? குஞ்சாமணி ராமாத்தா உங்களெல்லாம் கூப்பிட்டுருவ, அப்புறம் உங்களை கூப்பிட மாட்டேன். ஐயப்பா, நீ யாரையாவது பேசாமல் கூப்பிடாம தான் மன்னிச்சுக்குங்க. ராஜலட்சுமி, என்னடா நீ போட்டுற கோலம்? அது போடுறா நீ. கொஞ்சம் ஒரு நாளைக்கு என்னால் முடியல, நீ போடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு வயசான பாட்டி போட்டுட்டு மாங்குன்னு எத்தி விட்றீங்க. போங்க, கொஞ்சம் எத்தாமல் கம்மிட்டுருங்க. பொழைச்சிக்கிட்டு என்ன பொழப்பு ஏற்றிக்கிட்டு. ஏதோ என்னால் முடிஞ்சது காணனா கரெக்டி. கந்தசாமி பண்ணுற டியூட்டி தாங்க முடியலைங்க. எக்கச்சக்கமாக டியூட்டி பண்ணுறான். சரி, அதெல்லாம் போயிட்டு போகுது. கந்தசாமி ஒழுக்கமாக கோலம் போடு, இனிமேல் புத்தியோடு பொழைச்சிக்கோ, சரியா? சரிங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சின்னா உண்மையிலேயே நல்லா இருக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். காமெடியாக எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக சிரிச்சு என்ஜாய்